வெல்கம் டு கீர்த்தி கிச்சன். ஹை புரோட்டீன் நிறைந்த டோஃபு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டோஃபு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ் கட் பண்ணிக்கோங்க. க்யூபாவோ ரெக்டாங்கிளாவோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு செய்யலாம். நான் இந்த டோஃபு என் பையனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் ரெடி பண்ணுறேன். டோஃபுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சு எடுத்துக்குங்க. மசாலா நல்லா ஒட்டுறதுக்கு நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கிட்டேன். நல்லா ரிச்சு டேஸ்ட் வரத்துக்கு பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். மசாலா நல்லா இறங்குறதுக்கு நல்லா கை விட்டு பிசைஞ்சு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்குங்க. நான் இந்த டோஃபுக்கு லெமனோ தயிரோ எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா டோஃபு லைட்டாக கொஞ்சம் புளிக்கிற மாதிரி தான் இருக்கும். மில்க் ஐட்டமே பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க பன்னீருக்கு பதிலாக டோஃபுவை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு கடாய் வச்சு அதில் நான் சுத்தமான கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச டோஃபு ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். டோஃபு நல்ல சேலட்டாக எடுத்துக்கலாம், கிரேவியாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா பட்டர் போட்டு லைட்டாக சால்ட் போட்டு ப்ளைனாக கூட சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். டோஃபு உடல் எடையை நல்லா கட்டுப்படுத்தும். அது இல்லாமல் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. நான்வெஜ் பிடிக்காதவங்களுக்கு டோஃபு ஒரு நல்ல சாய்ஸ். இதே மாதிரி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. 200 கிராம் டோஃபு 45 to 50 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது உங்களுக்கு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அடிக்கடி வாங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல தேர்வாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என் சேனலை சப்போர்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், டோஃபு ஃப்ரை ரெடி. லாஸ்ட்டாக பிளேட் டெக்கரேஷனுக்கு வெள்ளை எள்ளும் கொத்தமல்லி தூவியிருக்கேன். தேங்க்யூ.